கைஸ், சிட்டிசன்ஷிப்போட கடைசி வீடியோ. இதில் ரிமைனிங் இருக்கிற விஷயத்தை வந்து பார்ப்போம். இது ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் தான், ஓகேங்களா? செப்டம்பர் 2000 வந்து எல்எம் சிங்வி வந்து கமிட்டி வந்து போடுறாங்க. எல்எம் சிங்வி தான் சேர்மனு. யார் போட்டிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இந்தியன் டயஸ்போரா ஆர்ஜின் வந்து அவங்களோட ஆர்ஜின் வந்து இந்தியா. ஆனால் அவங்க இந்தியாவில் வசிக்க மாட்டாங்க, வெளியே அவுட் சைடு இந்தியாவில் வந்து வசிப்பாங்க. அவங்கள பற்றி அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்றது ஆராயிறதுக்காக எல்எம் சிங்வி தலைமையில் ஒரு கமிட்டி வந்து செப்டம்பர் 2000 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கு, ஓகேங்களா? அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது வந்து ஜனவரி 2002. இது என்ன சஜஸ்ட் பண்ணுச்சுன்னா, ஒரு சில குறிப்பிட்ட கண்ட்ரீஸில் எப்படி இந்தியன் ஆர்ஜின் மக்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுங்க அப்படின்றத வந்து ரெக்கமெண்ட் பண்ணுச்சு, ஓகேங்களா? எல்எம்சிங்வி கமிட்டி வந்து இந்தியன் டயஸ்போராவை பற்றி படிக்கிறதுக்காக போடப்பட்டுச்சு. அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து ஜனவரி 2002 வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. அந்த கமிட்டி எதுக்கு போடப்பட்டுச்சுன்னா, ஒரு சில ஸ்பெசிஃபைடு கண்ட்ரீஸில் இருக்க இந்தியன் ஆர்ஜின் மக்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுங்கன்றதுக்காக போடப்பட்டிருக்காங்க. ஓகே, அதுபடி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்றும் கிடையாது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இருக்குல்ல, அதை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க 2003, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அமெண்ட் பண்ணலான்னு கேட்டால் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ், ஓகே. அப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அமெண்ட் பண்ணியாச்சு 2003 மூலயமா. அது என்ன ரிமூவ் பண்ணியிருக்கு? காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்ன்ற ப்ரொவிஷனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்ன்றது ஒரிஜினலி எங்கே இருந்திருக்கு? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இருக்குது. இது என்னன்னா, ஒரு சில காமன்வெல்த் நேஷன்ஸுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் வந்து வழங்குவாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. எதில்? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003, ஓகேங்களா? இந்த காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இதை காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு, ஓகே. இது என்ன சொல்லுது? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் 2003 என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட 16 கண்ட்ரிஸ்க்கு இந்தியன் ஆர்ஜின் பர்சனுக்கு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருப்பாங்கள்ல, கடல் கடந்து இந்தியா தாண்டி வசிக்கிற நபர்களுக்கு அவங்க ஆர்ஜின் இந்தியான்றனால அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்குங்க அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா? ஓகே, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் 2005 வந்து என்ன சொல்லுதுன்னா, இது 16 கண்ட்ரிஸை மென்ஷன் பண்ணியிருக்கு. அதர் தன் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சு. அந்த 16 கண்ட்ரிஸை தாண்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சு. ஓசி, அதாவது இந்தியா தாண்டி கடல் கடந்து வசிக்கும் நபர்களை தான் ஓசின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஆர்ஜின் வந்து பிஐஓனால அவங்களுக்கு 16 கண்ட்ரிஸ்க்கு மட்டும் சிட்டிசன்ஷிப் வழங்கினா அது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. இந்த ப்ரொவிஷன் 16 கண்ட்ரிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சுன்னா அது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005. இது ரெண்டுலையுமே பாகிஸ்தான், பங்களாதேஷை தவிர்த்து, ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வந்து ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான், இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். பிஐஓ கார்டு ஸ்கீம், ஓசிஐ கார்டு ஸ்கீம்னு 2 இருந்துச்சு. இதில் ஓசிஐ தான் பாப்புலராக இருந்துச்சு. அப்போ பிஐஓ கார்டு ஸ்கீம்ன்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து எப்போனா 19th August 2002. ஓசிஐ கார்டு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து எப்போனா 2nd December 2005. அப்போ ரெண்டுமே பேரலாக வந்து ரன் ஆகிட்டு இருந்தப்போ ஓசிஐ தான் பாப்புலர் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் மக்கள் மத்தியில் கன்ஃபியூஷன் இருந்ததுனால பிஐஓ வந்து இது பண்ணியிருப்பாங்க. பிஐஓ கார்டு ஸ்கீம் ரிசன்ஸ்னா அஃபிஷியலாக வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க அட் 9th January 2015. அப்போ இந்த பிஐஓவில் ஏற்கனவே மெம்பர் கார்டு வச்சுருந்துருப்பாங்களா, அவங்களாம் எது கீழே வந்துடுவாங்கன்னா ஓசிஐ கார்டு கீழே வந்துடுவாங்க. எக்ஸிஸ்டிங் பிஐஓ கார்டு ஹோல்டர்ஸ் டீம் டு பி ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் ஃப்ரம் இந்த தேதியில் இருந்து 9th Jan 2015. இது ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக பண்ணியிருக்காங்க? இந்த விஷயத்த எந்த அமெண்ட் மூலியமாக பண்ணியிருக்காங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 மூலியமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் 2015 இருக்குல்ல, இது மூலயமா இந்த பிஐஓ கார்டு ஸ்கீமை இது பண்ணிட்டு ஓசிஐ கார்டுக்குள்ள அவங்க வர வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த ஓசிஐன்ற டேர்ம் நேமை வந்து ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்ன்னு மாற்றிருக்கு. அதை தான் சேஞ்சஸ் த நேம் ஃப்ரம் ஓசிஐ டு ஓசிஐ கார்டு ஹோல்டர்னு போட்டிருக்கேன். அது எந்த அமெண்ட்மெண்ட் மூலியம்? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015, ஓகேங்களா? அடுத்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இது என்னன்னா, இந்த ஆறு கம்யூனிட்டிஸ் ஹிந்து, சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டின்ஸ், இந்த 6 கம்யூனிட்டிஸ், இந்த மூணு கண்ட்ரிஸ் மட்டும், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த 6 கம்யூனிட்டிஸ் இந்த 3 கண்ட்ரீஸில் இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. எந்த தேதிக்கு முன்னாடி? பிஃபோர் 31st December 2014. இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க இந்தியாவில் வசிச்சுக்கலாம். அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வரணும்னா
நேச்சுரலைசேஷனில் வந்து 11 இயர்ஸ் அக்ரிகேட்டுன்னு சொல்லுவாங்க. அக்ரிகேட்னா ஒன்றும் கிடையாது. அதாவது நேச்சுரலைசேஷனுக்கு முன்னாடி நம்ம நேச்சுரலைசேஷன் மூலியமாக இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 12 மாதம் இந்தியாவில் வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த 12 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 14 வருஷத்தை கவுண்ட் பண்ணுவாங்க. 14 வருஷத்தில் ஒரு 11 வருஷம் குறையாமல் நம்ம வந்து அக்ரிகேட்னா மொத்தமாக கூட்டின 14 வருஷத்தில் 11 வருஷம் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வந்து இருந்திருக்கணும். அப்போ 11 இயர்ஸ் வந்து அக்ரிகேட்டுன்னு சொல்லுவாங்க. 12 மந்த்ஸ் முன்னாடி 11 இயர்ஸ் வந்து இருந்திருக்கணும். ஓகேங்களா? இது கண்டினியூஸ் ஸ்டே. 12 மந்த்ஸ்ன்றது திருப்பி சொல்கிறேன். அதாவது நேச்சுரலைசேஷன் மூலிமா ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு ஒரு நபர் நினைக்கிறாருன்னா அவர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 12 மாதம் வந்து இந்தியாவில் கண்டிப்பாக ஸ்டே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். இந்த 12 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஒரு 14 வருஷத்தை கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த 14 வருஷத்தில் இவர் குறையாமல் 11 வருஷத்தில் இருந்துருக்கணும். 11 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்போ டோட்டல் ரெசிடென்ஸ்னு பார்த்தோம்னா 11 இயர்ஸ் ப்ளஸ் இந்த 12 மந்த்ஸ் சேர்த்தோம்னா 12 இயர்ஸ்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 11 இயர்ஸ் அக்ரிகேட் பீரியட் இருக்குல்ல, இந்த 11 இயர்ஸ் வந்து அக்ரிகேட் பீரியடை வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 இந்த 3 கண்ட்ரிஸ் இந்த 6 கம்யூனிட்டிஸ் மட்டும் 5 இயர்ஸாக ஆக்கியிருக்காங்க. அப்போ இந்த 12 மந்த்ஸை பற்றி அவங்க பேச கிடையாது. ஓகேங்களா? அந்த 12 மந்த்ஸை குறைச்சிருக்காங்க, அதெல்லாம் பற்றி எதுவும் சொல்ல கிடையாது. அப்படின்னும் போது இந்த 11 இயர்ஸை வந்து 5 இயர்ஸாக ஆக்கியிருக்காங்க இந்த அக்ரிகேட் பீரியட். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ 11 இயர்ஸ் அக்ரிகேட்டாக இருந்ததை 5 இயர்ஸ் ஆக்கியாச்சு. 1 இயர் வந்து பிஃபோர் அப்ளைங் வந்து கண்டினியூஸ் ஸ்டே வந்துருக்கணும். அப்போ டோட்டலாக வந்து 6 இயர்ஸு. இங்கே அவங்களுக்கு நேச்சுரலைசேஷன் மற்ற ஃபாரினர்ஸ்க்கு வந்து 12 இயர்ஸு. ஓகேங்களா? இப்போ ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டேன்னு ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்போ 9th ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஏன் இந்த தேதியில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா காந்திஜி வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியா வந்து 9th Jan 1915 வந்திருப்பார். அதனால தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது யார் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே ஆர் பிரவாசி பாரதிய திவாஸ். இந்த டே வந்து 9ஆம் தேதி ஜனவரி மாதம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது யார் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இதோட பர்பஸ், இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் இருப்பாங்களா, அவங்கள வந்து இந்தியாவுக்காக டெவலப்மெண்ட் பண்ணுற கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம வந்து நினைவு கூறணுன்றதுக்காக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. பர்பஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர்சீஸ் இந்தியன் கம்யூனிட்டி ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் ஒரு நபர் வந்து பிரசிடென்ட் ஆகணும்னா இது வழியாக போய்க்கலாம். சிட்டிசன்ஷிப் பை பர்த் மூலியமாகவும் ஆகிக்கலாம், நேச்சுரலைஸ்டு சிட்டிசனும் இந்தியாவில் பிரசிடென்ட் ஆகிக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அமெரிக்காவில் வந்து பை பர்த் மூலியமாக குடியுரிமையானவர் மட்டும்தான் அமெரிக்காவில் பிரசிடென்ட் ஆக முடியும். அதாவது இந்தியாவில் பிரசிடென்ட் ஆகணும்னா சிட்டிசன் பை பர்த், பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை பெற்றவர் ஆகிக்கலாம். நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசனை வந்து 12 வருஷம் ஸ்டே ஆகியும் ஆகிக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. பை பர்த் மூலியமாக சிட்டிசன் ஆகிறவர் மட்டும்தான் அமெரிக்காவில் பிரசிடென்ட் ஆக முடியும். ஓகே. இப்போ இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஒட்டுமொத்த யூனியனுக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஸ்டேட்டு நேஷ்னல்னு தனித்தனியாக கிடையாது. ஆனால் அமெரிக்கா சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா டூயல் சிட்டிசன்ஷிப், அதாவது ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் நேஷ்னல் சிட்டிசன்ஷிப்னு 2 இருக்கும். நமக்கு வந்து தமிழ்நாடு தனியாக இருக்குன்றதுக்காக தமிழ்நாடு சிட்டிசன் ஒன்று இருக்காது, தமிழ் சிட்டிசன் வந்து இருக்காது. ஓகேங்களா? அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அமெரிக்கா வந்து டூயல் சிட்டிசன்ஷிப். ஓகே, இது வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா at the time of commencement of constitution 26 January 1950, after the commencement of constitution. இது ஓகேங்களா? ஆர்டிகல் 5 வந்து பேஸ், இதுதான் பேஸ். 26 January 1950 இந்த டயத்தில் சிட்டிசன்ஷிப் பை டொமிசைலை பற்றி பேசியிருப்போம். 26 January 1950 ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 6 வந்து என்னென்னா பிஃபோர் 19th July 1948, அதாவது ஆர்டிகல் சிட்டிசன்றது பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது. இந்த வருஷத்தை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 19th July 1948. இது பிஃபோர் 19 July 1948க்கு முன்னாடி வந்திருந்தார் ஒரு நபர், பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்திருந்தாருன்னா அவர் ஆர்டினரி ரெசிடென்ட் பண்ணாலே போதும், இந்தியாவில் குடியுரிமை பெற்றுக்கலாம். 19th July 1948 அன்னைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னா ஆர்டினரி ரெசிடென்ட் பண்ணால் இந்தியன் சிட்டிசன் ஆக முடியாது. அப்போ அவர் 6 months ஸ்டே பண்ணணும். ஓகேங்களா? இந்த இயர் 19 July 1948 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஆர்டிகல் 7 இது என்னென்னா இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1st March 1947. அப்போ இந்த ஆஃப்டர் 1st March 1947க்கு அப்புறம் ஒரு நபர் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய் திருப்பி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வராரு, அகைன் பாகிஸ்தான் டு இந்தியானா அவர் ஆர்டினரி ரெசிடென்ட் மூலியமாக இந்தியன் சிட்டிசன் ஆக முடியாது. 6 months வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணிடணும் இந்த நபர், இப்படி வந்த நபர். ஓகேங்களா? அதான் ஆர்டிகல் 7 ப்ரொவைட் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டைன் மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தான்.
பாகிஸ்தான்லேருந்து வந்த மைக்ரன்ஸ்க்கு வந்து கொடுக்குற சிட்டிசன்ஷிப் தான் ஆர்டிகல் 7. அவன் அந்த நபர் என்ன பண்ணிடணும், இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருந்துருக்கணும், திருப்பியும் அகெயின் பாகிஸ்தான் டு இந்தியாவுக்கு வந்துருக்கணும். இதெல்லாம் வந்து ஆஃப்டர் 1 March 1947 அப்புறம் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கணும். அப்போ இந்த நம்பர் இப்படி பண்ணியிருந்தா ஆன்லைன் ரெசிடென்ட் மூலியமாக இந்தியன் சிட்டிசன் ஆக முடியாது. 6 months வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணியிருக்கணும். இதை நான் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, இந்த அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பை பர்த் ஆனர் ஆஃப்டர் 26 January 1950. இங்கேயும் ஆனர் ஆஃப்டர் 26 January 1950 போடுவோம். இங்கேயும் பிஃபோர் போடுவோம், இங்கேயும் பிஃபோர் போடுவோம். இங்கே 1 July 1987 போடுவோம், இங்கே 10th December 1982. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனர் ஆஃப்டர் 1 July 1987. இங்கே ஆனர் ஆஃப்டர் இந்த தேதியை அப்படியே போட்டுருவோம். இங்கே 1 July 1987 போட்டுருக்குமா, இங்கே அந்த இடத்துல இங்கே போட்டுருவோம். இங்கே 10th December 1982 போட்டால் இங்கே போட்டுருவோம். இதே காமன் தான். December 3rd 2004 ஆன்வர்ட்ஸ், December 3rd 2004 ஆன்வர்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே கைஸ், தேங்க்யூ.